ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் 8வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த அதிகாரங்களில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் வருமையானால் இன்னைக்கு முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணியோ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியோ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாச்சுன்னா அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதுனால இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு ஆரம்பிக்க உதவியாக இருக்கும். சரி, இப்போ 8வது அதிகாரத்துக்குள்ள நம்ம போவோம்னு நினைக்கிறேன். முதல் வசனத்தை பார்க்கும்போது, 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று. பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. ஏன் அமைதல் உண்டாயிருக்கும்? இப்போ இதுல ஒரு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை போட்டு பார்க்கும்போது ஒரு 3 விதமான பதில்களை இதுக்கு சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னாச்சுன்னா, முதல்ல இந்த புஸ்தகம் எப்படி இருந்துச்சுன்னா 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அது யார் கையிலேருந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் கையில் உள்ள அதிகாரத்தை அவர் குமாரனாகிய அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவர் கையில் கொடுக்கப்படுது. அவர் தான் அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு ஜெயம் பெற்றவராக இருக்கிறார் அந்த இடத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முத்திரையா உடைக்கும் போது ஒவ்வொரு காரியங்கள் நிகழ்ந்து வர்றதை நம்ம பார்க்கணும். முதல் முத்திரையை உடைக்கும் போது வெள்ளை குதிரை வருது. 2ஆம் முத்திரைக்கு உடைக்கும் போது சிவப்பு குதிரை வருது. 3ஆம் முத்திரைக்கு உடைக்கும் போது கருப்பு குதிரை வருது. அப்படின்னு ஒவ்வொன்றா மங்கள் நிற குதிரை வருது. அதுக்கப்புறம் 5ஆம் முத்திரை உடைக்கும் போது நம்ம அந்த உபத்திரவத்த காலத்துல மரித்தவருடைய ஆத்மா பலிபீடத்துக்கு கீழே இருந்து ஆண்டவரை நோக்கி சத்தம் போடுது. அப்படி ஒவ்வொன்றா பார்த்து 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டு ஆயிடுச்சு. இப்போ 7ஆம் முத்திரையை உடைச்ச பிறகு இப்போ என்ன ஆயிட்டு அப்படின்னாச்சுன்னா, டோட்டலி இப்போ டிரான்ஸ்பரண்டா எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது ஒரு முத்திரைக்கு மேல ஒரு முத்திரை அப்படியே அந்த புத்திரை இருக்கும். உடைச்சு வரும்போது 7ஆம் முத்திரையும் உடைச்சாச்சு. எல்லா முத்திரையும் உடைச்ச உடனே இப்போ முழு அது உள்ளுக்குள்ள தன்மையும் இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வருது. எல்லாரும் அதை பார்த்தா அப்படி பார்க்குறாங்க. ஆச்சரியத்தில் பார்க்குறாங்களா, சந்தோஷத்தில் பார்க்குறாங்களா, இப்படிதான் நடக்குமான்னு பார்க்குறாங்களா, ஏதோ ஒன்று நடக்க போது எல்லாரும் பார்த்து அப்படியே அமைதியாக இருக்காங்க. அரை மணி நேரம் அளவும் அமைதியாக இருக்காங்கன்னு பார்க்கணும். 2வது அவங்க ஏன் அமைதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய பாட்டு காலங்களில் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னாச்சுன்னா, சபையை கூடி வர செய்வதற்கு ஆயத்தப்படுத்துறதுக்காக, யுத்தத்தை எச்சரிக்கை செய்கிறதற்காக, பண்டிகைகளை அறிவிக்கிறதுக்காக ஆசாரியர்களால் எக்காலம் ஊதப்பட்டது. பழைய பாட்டு காலத்தில் நம்ம அதை வழக்கமாக பார்க்குறோம். அவங்க ஒரு காரியம் செய்யணும், மக்களை கூட்டி கொண்டு சேர்க்கறதுக்கு யுத்தத்தை போகும்போதும் எக்காலம் ஊதிப்பாங்க, வரும்போதும் எக்காலம் ஊதிட்டு அவங்க ஜெயத்தோடி வர்றாங்க. இந்த பின்னணியில நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, பாபிலோன் விழப்போகிறது, சாத்தானுடைய வீழ்ச்சி வரப்போகிறது, ஆண்டவராகிய இயேசு ராஜாவாக பொறுப்பேற்க போகிறார், 1000 வருஷம் அரசால போகிறார். ஏன்னா இவ்வளவு நாள் பரலோகத்தில் உள்ளவங்க எல்லாரோட ஆசை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது தூதர்கள் எல்லாரும் இங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. பிதாவாகிய தேவன் சொல்றா எல்லாரும் பணிந்து கொள்ளுங்கட்டு எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. உலகத்துல மக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற காரியத்தெல்லாம் பரலோகத்துல இருந்து தூதர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. எங்களுக்கு ஒரு காலம் வரும், நாங்க அப்போ ஆட்சி செய்வோம் அப்படிங்கிறது அவங்க எப்போன்னு பார்க்காங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பிக்சர் எல்லாம் அவங்களுக்கு முன்னால காமிக்கப்படுது. அதனால அவங்க அமைதியா இருந்து பார்க்குறாங்க. 3வது விளக்கம் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா, பரிசுத்தவான்களின் ஜெபங்களுக்கு பதில் இருக்கின்றது. இதனால அமைதி அப்படின்னு சொல்லலாம். பரிசுத்தவான்களின் ஜெபங்களுக்கு இந்த நாட்கள்ல பதில் கொடுக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் சொன்னோம் அப்படின்னாச்சுன்னா, ஜெபத்தை கேட்கிறவர் அப்படிங்கிறது அவரோட பேர். என் நாமத்தினால் நீங்க இதுவரைக்கும் எதையும் கேட்கல, என் நாமத்தினால் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறார்.
அப்போ இவ்வளவு நாள் பரிசுத்தவான்கள் பண்ணின ஜெபத்துக்குரிய ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விசுவாசிகள் பண்ணின ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பதில் அங்கே இருக்கு. இப்போ ரொம்ப அமைதிக்கு அப்புறம் இவங்க வந்து நிக்கிறாங்க. யாரு அப்படின்னா அந்த 7 தூதர்கள் அவங்க தங்களுடைய பணியை நிறைவேற்ற வந்து நிக்கிறாங்க. இப்போ வாசனத்துல பார்ப்பேன். 2ஆம் வசனத்துல, பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன், அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 7 தூதர்களை கண்டேன் அப்படின்னு சொல்றப்ப, இப்போ வேதத்துல நம்ம பார்க்கிறோம் பிரதான தூதர்கள் அப்படின்னு ஒரு சில தூதர்களை சொல்றாங்க. நமக்கு பார்த்தோம்னா மிகாவேல பார்க்கலாம், காப்ரியேல பார்க்கலாம், இன்னும் தள்ளப்பட்ட ஆகமங்கள்ல சில பேர்லாம் சொல்லுது. நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து இதுல இருந்தே போறதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்துல இருந்தே பார்க்கும்போது 2 தூதர்களை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதை அறிந்து கொள்றது என்னன்னா, இன்னும் சில பிரதான தூதர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இந்த 7 பிரதான தூதர்களை கூப்பிட்டு அவங்க கையில எக்காலம் கொடுக்கப்பட்டதாகிவிட்டது. அப்ப இன்னொரு தூதன் வரார். அவர் என்ன செய்யறாரு? வேறொரு தூதன் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றார். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பலிபீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ பொற்கலசத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி பொன்னால் செய்யப்பட்ட பலிபீடம். அப்போ பொற்கலசம் அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா, நம்ம பண்ணக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் வந்து ஆண்டவருக்கு முன்பாக விலையேற பெற்றவன். அநேக நேரங்கள்ல நான் ஜெபம் பண்ண என் வீட்டு கூரைய மிஞ்சி போச்சுதா. ஆனா ஜெபம் பண்ணும்போது நீங்க இதை கவனமா இருக்கணும். என்னன்னா, வீணான வார்த்தைகளால் அலப்பக்கூடாது அப்படின்னு வேதம் தெளிவா சொல்லுது. வீணான வார்த்தைகளால் அலப்பாதுங்க அப்படின்னு சொல்லுது. ஒருவன் ஜெபம் பண்ணானா தன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி உள்ளுக்கு அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை இடத்தில் ஜெபம் சொல்லியிருக்கு. அதுக்கு நான் ஜெபம் பண்றேன் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி பண்றது ஜெபம் அப்படிங்கிறது இல்லை. நீங்க தனியா அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவருக்கும் நமக்குள்ள ஒரு உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவா காண்பிக்கப்படுதுன்னா, மனவாட்டி. அப்போ அதை வந்து எல்லார் முன்னாலும் பண்றது, நான் வந்து ஒரு மோஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராமா பண்றது அது வந்து சரியில்லாத ஒண்ணு. ஆனா ஜெபம் கண்டிப்பா பண்ணணும். அந்த ஜெபம் ஆண்டவருடைய சித்தத்தின் படியானதா இருக்கணும். நான் திருப்பி சொல்றேன், ஜெபம் கண்டிப்பா பண்ணணும். அந்த ஜெபம் ஆண்டவருடைய சித்தத்தின் படியானதா இருக்கணும். இப்போ நம்ம ஜெபங்கள் விலையேறப்பட்டது, நான் பின்னால ஜெபத்தை பற்றி வரேன். அந்த ஜெபம் விலையேறப்பட்டதுனால அது விலையேறப்பட்ட ஒரு பொற்கலசத்துல அது வைக்கப்பட்டது. அந்த பொற்கலசத்துல வைக்கப்பட்டிருக்கும் போது நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பலிபீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ தூபவர்க்கம்னா என்ன அப்படின்னு சொல்லி 5ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா பார்த்தோம். என்ன அப்படின்னா 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல கடைசியில பார்ப்போம். ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த. அப்போ தூபவர்க்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜெபத்தை தான் நம்ம பார்க்கிறோம். ஜெபம் பொற்கலசத்துல தூபவர்க்கம் மாதிரி ஃபுல்லா ஜெபம் இருக்கு. ஜெபத்தை கொடுத்தாச்சு. அப்போ இப்போ ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வி அப்படின்னாச்சுன்னா, ஜெபம் தூதனுக்கு கொடுக்கப்படுமா? தூதன் வந்து ஒரு ஜெபத்துக்கு மத்தியஸ்தரா? ஏன்னா சில இடங்கள்ல பாக்குறோம், பரிசுத்தவான்கள்ட்ட போய் ஜெபம் பண்ண சொல்றாங்க, மிகாவேல்ட்ட ஜெபம் பண்றாங்க, காப்ரியேல்ட்ட ஜெபம் பண்றாங்க. அவர் நமக்கு மத்தியஸ்தம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னாச்சுன்னா, வேதத்துல தெளிவா சொல்லக்கூடிய ஒரு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் என்ன அப்படின்னா, 115 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஜெபத்துக்கு ஒரே மத்தியஸ்தர் உண்டு, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஜெபத்துக்கு ஒரே மத்தியஸ்தர் உண்டு, அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வந்துருக்கு, ஏன் தூதனுடைய அந்த கையில ஜெபம் கொடுக்கப்படுது? அப்படியானா
ஜெபத்துக்கும் தூதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இவர்களுக்கு மத்தியஸ்தர்க்குரிய பங்கு கிடையாது. பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்க. பணிவிடை ஆவிகள் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல இன்னொரு காரியத்தை கூட பார்க்கலாம். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல்ல 18ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த தூதர்களோட வேலை என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, யோவான் சுவிசேஷன்ல 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பார்க்கலாம். என்ன அப்படின்னாச்சுன்னா, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து. அப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் யார் அப்படின்னாச்சுன்னா இயேசு கிறிஸ்து. அதற்கு உதவி செய்கிறவர்கள் யார் அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஜெபங்களை கொண்டு போய் சேர்க்கிறதும், அந்த அவர் கொடுக்கிற பதிலை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் அதை செய்கிற வேலை பணிவிடை ஆவிகள் தூதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல முதல்ல ஜெபம் அப்படிங்கிறதுக்கு இவர்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய இதில் தூதர்கள் உதவி செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்துல உபாசம் இருந்து ஜெபம் பண்றார். அப்போ வனாந்திரத்துல காணப்பட்டது அந்த பகுதியில் உள்ள காட்டு மிருகங்கள் இருந்தது, அவரோடு கூட தூதர்கள் இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு தூதன் வந்து அவரை திடப்படுத்தினான் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கலாம். அப்போ தூதர்கள் ஜெபத்துக்கு உதவி செய்கிறார்கள். ஜெபம் அப்படின்னா என்னன்னா, பிதாவின் உள்ளத்தின் பாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் ஜெபம். பிதாவின் உள்ளத்தின் பாரம் எனக்கு கொடுக்கப்படுகிறது, நான் ஜெபம் பண்றேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். எப்படி ஜெபத்துல நம்ம ஆண்டவரோடு இணைந்திருக்கணுங்கிறதுக்கு அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். குமாரன் மூலமாக இந்த ஜெபம் பிதாவின் இடத்துல போக போகுது. நல்லா புரிஞ்சுங்க. குமாரன் மூலமாக இந்த ஜெபம் எங்க போகுதுன்னா பிதாவின் இடத்துல போகுது. அப்போ நம்ம ஜெபம் பண்றதே பாத்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்றோம்னா, நம்ம பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்றோம், பரிசுத்த ஆவியானவரோட ஒத்தாசையோடு ஜெபம் பண்றோம். இதுதான் அந்த ஜெபத்துல வந்து இதுல உதவி செய்யறது யாரு அப்படின்னு வெளியில இருந்து அப்படின்னா தூதர்களும் இந்த இதுல உதவி செய்றாங்க. ஜெபத்திற்கு விண்ணுலகுக்கும் மண்ணுலகுக்கும் பங்கு உண்டு. இதை நீங்க அறிந்து கொள்ளணும். நம்ம பண்ற ஜெபத்துக்கு விண்ணுலகத்துல இருக்கிற விண்ணுலக வாசிகள் அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குது, மண்ணுலகத்தில் இருக்க விசுவாசிகளுக்கும் ரெண்டும் சேர்ந்து செயல்படுகிற ஒன்று. அப்போ ஒரு விசுவாசி ஜோமனை உட்கார்ந்தான் அப்படின்னாச்சுன்னா பரலோகம் சந்தோஷப்படுது, பிசாசின் லோகம் நடுங்குகிறது. திரியேக தேவன் கூர்ந்து பார்த்துட்டே இருக்காங்க. நான் திருப்பி இதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு விசுவாசி ஜெபம் பண்ண உட்காரும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. தூதர்கள், பரலோகத்தில் இருக்க தூதர்கள், மூப்பர்கள் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது சாத்தானுடைய லோகம், அவனோட உலகம் இந்த ஜெபத்தை பார்த்து நடுங்குது. ஏன்னா திரியேக தேவன் அதை கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. பிரியமானவர்களே, ஜெபம் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க. ஜெபம் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். ஆனா இந்த ஜெபத்தை அதனாலதான் அதுல சொல்றாரு, ஜெபத்துல சும்மா வார்த்தைகளால அளப்பாதீங்க. நீங்க யார்கிட்ட எதை பேசுறோம் அறிந்து பேசணும். அப்படி ஜெபத்தை கொடுத்து ஒரு பெரிய பிரசங்கமே பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு செய்தி கூட அது. ஆனா நம்ம இப்ப வெளிப்படுத்துறது இருக்கிறதுனால எனக்கு அங்க ஜாஸ்தி போற டைம்ல ஜெபம் ஒரு மேன்மையான ஒன்று. அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஜெபம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதான ஒன்று. ஜெபம் பரலோகத்தையும் சந்தோஷப்படுத்துது. பிதாவானவருடைய
திரியேக தேவனுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்புற உண்டாய் காணப்படுகிறது. அடுத்த 5வது வசனத்துக்கு போவோம். 5வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். அப்போ தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தின் நெருப்பினாலே அக்கினியினாலே எடுத்து இப்போ இந்த பூமியில கொட்டினான். நெருப்பு பூமியில கொட்டப்பட்ட உடனே அங்க என்ன ஆகுதுன்னா நியாய தீர்ப்புகள் ஆரம்பிக்கிறது. அப்போ இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கும் இந்த நியாய தீர்ப்புக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. பெரிய சம்பந்தம் இருக்கு. கடவுளின் திட்டம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட பரிசுத்தவான்களின் ஜெபம் தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெளிவா அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். நியாய தீர்ப்பு ஏன், நியாய தீர்ப்பு எப்படி, யாருக்காக அப்படின்னா, பரிசுத்தவான்கள் பண்ற ஜெபம் எல்லாம் மேல போய் வெயிட்டிங்ல இருக்கு. அது எல்லாம் நியாய தீர்ப்பா இந்த உலகத்துக்கு வரப்போகுது. இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு இருக்குது. சபை எடுத்துக்கொண்டப்படுறது. நம்ம பண்ண ஜெபங்கள் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகுது. நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு நாம பண்ற ஜெபம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு நம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நாம பண்ணியிருந்த ஜெபம் எல்லாம் ஆண்டோடைய கணக்குல இருக்கு. அது எல்லாம் நியாய தீர்ப்பை இந்த உலகத்துல கொண்டு வருகிற ஒண்ணா இருக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தலால கொண்டு ஒரு தூதன் வாராப்ல. எங்க வராரு அப்படின்னாச்சுன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஏசாயா சொல்றாரு, நான் சுத்த உதடுல இருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு பலிபீடத்தின் அக்னியை கொண்டு வந்து அவன் உதடுகள்ல அந்த நெருப்பு தலால தொடும்போது அங்க ஒரு சுத்திகரிப்பு உண்டாகுது. இன்னைக்கு அக்னி ஒரு சுத்திகரிப்பை கொடுத்துட்டு இருக்கு. அக்னி, பரலோகத்தின் அக்னி ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு அக்னி வந்து சுத்திகரிப்பை கொடுக்குது. ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அதே அக்னி என்னத்தை கொடுக்கு அப்படின்னாச்சுன்னா நியாயத்திற்கு கொடுக்கு. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த வேதத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற ஒரே காரியம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியம். ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது அதே காரியம் இவங்களுக்கு நியாய தீர்ப்பு எப்படிலாம் கொண்டு வருதுன்னு இந்த அதிகாரத்துல அநேகமாக வசனங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து என்ன பார்க்கணும்னா, 7 எக்காலங்கள். 7 எக்காலங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப முதலாம் தூதன் எக்காலம் ஊதுகிறாப்ல. முதலாம் தூதன் எக்காலம் ஊதுகிறாப்ல. 7வது வசனத்துல பார்க்கணும். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அப்போ முதலாம் தூதன் எக்காலம் ஊதியாச்சு. அப்பொழுது இரத்தம் கலந்த கண்மலையும் அக்னியும் உண்டானது. இன்னைக்கு இரத்தம் அப்படின்ற ஒரு பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ரத்தம் இன்னைக்கு எனக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒண்ணா இருக்கு. எகிப்து தேசத்துல அவங்க கிளம்புறதுக்கு முன்னால அந்த நிலைக்கால அந்த ரத்தத்தை கொண்டு தெளிச்சாங்க. எந்தெந்த வீட்டுல ரத்தங்கள் காணப்பட்டதோ அந்த வீட்டுல தேவனுடைய பாதுகாப்பு இருந்துச்சு. அந்த வீட்டுல அந்த சங்கார தூதன் அந்த வீட்டுல வந்து ஒண்ணு தீமை செய்யாம போயிட்டான். எந்த வீட்டுல ரத்தத்தின் பாதுகாப்பு இல்லையோ அந்த வீட்டுல சங்கார தூதன் புகுந்து தலைச்சன் பிள்ளைகளை கொண்டு போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பாவிகளின் மேல் தெளிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவ மன்னிப்பை இன்னைக்கு கொடுக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கிறமை சுத்திகரிக்கிறது. வசனம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு ரத்தம் நமக்கு பாவத்திலிருந்து சுத்திகரிப்பை கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு. நித்திய ஜீவன் உண்டு. இப்படி ரத்தத்தை குடிச்சு பண்ணா ஏகப்பட்ட காரியங்கள்லாம் செய்யலாம். இன்னைக்கு இந்த ரத்தம் நமக்கு வந்து என்னதான் இருக்கு அப்படின்னாச்சுன்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டு இருக்குது. ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இங்க என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்படின்னாச்சுன்னா, ரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இதுல என்ன அப்படின்னாச்சுன்னா, ரத்தத்துல உயிர் இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்டவர் அந்த ரத்தத்தை, பரிசுத்தவான்கள் ரத்தத்தை எடுக்கிறாங்க. எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ ரத்த சாட்சியாளர் மறிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அதை உடலை, அந்த ரத்தத்தை வச்சே அவங்களுக்கு கணக்கு கேட்கிறார். அவர்கள் பரிசுத்தவான்கள் ரத்தத்தை, தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தை சிந்தினபடினால் ரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். வெளிப்படுத்தின 16ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா இதுல அழகா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். படிங்க. வெளிப்படுத்தின 16ல 6வது வசனம். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தையும் சிந்தினபடினால் ரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். பிரியமானவர்களே, நீங்க இதுல வெளிப்படுத்துற விஷயத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவன் அப்படின்னா ஓட ஓடி அடிச்சு விரட்டி அடிக்கப்படுறான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப இடங்கள்ல கிறிஸ்தவங்கன்னா வீடுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்காது. கிறிஸ்தவங்களுக்குன்னா ஒரு நிலையான இடம் கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனை மத்தியில ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கிறிஸ்தவ விரோத குரூப்புகள் ஓட ஓட அடிக்கிறாங்க. ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஓட ஓட எப்படி அவங்களெல்லாம் அடிக்காரு அப்படிங்கிறது தான் இந்த எக்காலத்துல நம்ம பார்க்க போற ஒரு விஷயம். ஒருத்தரையும் ஆண்டவர் விட போறது கிடையாது. ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த ரத்தத்தையும் கலந்து கண்மலையா கொண்டு ஊத்துறார். நம்ம பார்க்கிறோம், எகிப்தில இருந்து வரும்போது அவங்க ஆண்டவர் கொடுத்த நியாயத்திற்குள்ள ஒண்ணு எகிப்து தேசத்துல, அந்த வாதையில ஒண்ணு கல்மலை. அதனால வெளியில இருந்த எல்லா மிருகங்களும் அழிக்கப்பட்டுச்சு, எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டுச்சு. யோசுவா காலத்துல கானானியர்கள் மத்தியில ஆண்டவர் பெரிய கல்மலையை உண்டாக்கினார் சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். இன்னும் எசேக்கியேல் 38:22 பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்தினதினாலும் நான் அவர்களோடு வழக்காடி அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மலையையும் பெருங்கல்மலையையும் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யோவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பார்த்தோம்னா, வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்னி புகை ஸ்தம்பங்களாகி அதிசயங்களை காட்டுவேன். ஆண்டோடைய தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்கள் நிறைவேறும். ஆண்டோடைய ஒரு தீர்க்க தரிசனம் கூட வீணா போனது கிடையாது, போவதும் கிடையாது. அக்னி என்கிறது எது? அக்னி எதை காமிக்குது அப்படின்னாச்சுன்னா, தேவனுடைய கோபத்தை காமிக்குது. எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் 29வது வசனம் அப்படி சொல்கிறது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். இப்போ அக்னியும் கல்மனையும் சேர்ந்து வருது அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய நியாயத்திற்கு வருகிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அப்படிங்கிறது அவரோட சுபாவமா சொல்லல, அன்புதான் தெய்வம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பு ஆண்டவருடைய ஒரு சுபாவமா நம்ம எடுக்க முடியாது. அன்புதான் தெய்வம், அதான் வேதம் நமக்கு கற்றுக்க சொல்றது. ஆனா அதே தேவன் இன்னைக்கு அவருடைய விசுவாசிகளுக்காக கோபமா பட்சிக்கிற அக்னியா இறங்கி வருகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் நடக்க போகுது. நம்ம எல்லாம் பார்க்க போறோம். நம்ம இங்க இருந்து பார்க்க போறல, பரலோகத்துல இருந்து அதை பார்க்க போறோம். பரலோகத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த தேசத்துக்கு, இந்த பூமிக்கு செய்கிற நியாய தீர்ப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். செய்கிற நியாய தீர்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். நீங்க இதனால இன்னைக்கு நடக்கிற காரியங்களுக்கு ஐயோ என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரல, இன்னைக்கு அங்க வரும். ஒரு ஜெபம் கூட வீணா போக போறது இல்லை. பிரியமானவர்கள், வீணா போறது இல்லை. காட்டுல ஒரு தீ எரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது கிடைக்கிற எல்லாத்தையும் எரிச்சிரும். காட்டு தீயை பற்றி நம்ம கேள்விப்படுறோம். பச்சை மரத்தையும் எரிக்குது, பட்டை மரத்தையும் எரிக்குது, வர்ற கையில கிடைக்க மிருகங்களை இறக்குது, அங்க கிடைக்கிற உண்டான எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கி எல்லாத்தையும் எப்படி பண்ணுதோ அதே போல ஆண்டவருடைய
கோபம் இந்த உலகத்துல இறங்கி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா அந்த சைட்ல காணப்படுகிற எல்லா காரியத்தையும் அழிக்குது. பார்ப்போமே 8ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிட்டு பசும்புல் எல்லாம் எரிந்து போயிட்டு. அப்போ மரங்கள்ல 1/3 வெந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு மரங்கள்ல 1/3 எல்லாம் வெந்து போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உஷ்ணம் வெப்பம் அதிகமாயிரும். அதான் மரங்களின் 1/3 மரங்கள் இருக்கிறதுனால தான் காற்றுகள் நல்லா வருது, குளுமையை நம்ம பார்க்கிறோம். எல்லாம் வந்து போகுது. இதுல அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, பசும்புல் எல்லாம் எரிந்து போயிட்டு. அடுத்து 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிந்த மலை போன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போட்டப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருக்க ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/4 சேதமாயிற்று. இப்போ பொதுவாகவே நம்ம வேதத்தை தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை நம்ம மனசுல வச்சு தியானிக்கிறது அவசியமான ஒன்று. சமுத்திரம் அப்படின்னு சொல்லி வந்தாலே அது எந்த சமுத்திரத்தை குறிக்கும் அப்படின்னாச்சுன்னா மத்திய தரைக்கடலை குறிக்கும். மித்தபடி சமுத்திரம் கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருப்பாங்க. சவக்கடல் வருது, செங்கடல் அப்படின்னு சொல்றாங்க, கெசரேனே கடற்கரை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா சமுத்திரம் கடல் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனாலே அது அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னா மத்திய தரைக்கடலை குறிக்கும். ஏன் அப்படின்னா மத்திய தரைக்கடல் அப்படிங்கிறது ஒரு வேதாகமத்துக்கு ஒரு முக்கியமான கடல். ஏன் அப்படின்னா ஆசியா கண்டத்தை அது இணைக்கிறது, ஐரோப்பிய கண்டத்தை இணைக்கிறது, ஆப்பிரிக்கா கண்டத்தை இணைக்கிறது. ஆசியா, ஐரோப்பிய, ஆப்பிரிக்கா கண்டத்தை இணைக்கிறது. வேதாகம காலங்கள்ல அமெரிக்கா கண்டுபிடிக்கப்படவில்லை, ஆஸ்திரேலியா கண்டம் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதே நீங்க மனசுல வச்சுக்கிறோம். பசிபிக் பெருங்கடல் எங்க இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கா அந்த சைடுல இருந்துச்சு. இந்து மகா சமுத்திரம் எங்க இருக்குன்னா இந்தியாவுக்கு கீழே. அப்போ அந்த வேதாகம நாடுகள்ல இந்த சமுத்திரங்கள்லாம் இதுல வரவே இல்லை, பிக்சர்லே கிடையாது. அப்போ இதை எப்போ அடி எடுக்கலாம் அப்படின்னாச்சுன்னா இந்த காரியம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மத்திய தரைக்கடல்ல நடக்கும். ஏன் அப்படின்னாச்சுன்னா இதுதான் மோஸ்ட் டிராபிக் ஏரியா. அந்த ஷிப் ரொம்ப ஷிப் அடிக்கிற இடம் இந்த இடங்கள் தான், மத்திய தரைக்கடல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா போர்க்கப்பல்ல ரொம்ப லைனா கொண்டு வந்து விட்டுருக்கிறது இங்க தான் விட்டுருக்காங்க. ஈராக்கோட போர்க்கப்பல்கள் அங்க நிக்குது, ஏகப்பட்ட கப்பல்கள் இருக்கும். மித்தபடி இது எகிப்து, இந்த ஆப்பிரிக்க தேசமான எகிப்து, நைஜீரியா இதெல்லாம் அப்படியே ஒட்டி வருது. இந்த சைடு இத்தாலியா, லெபனான் அது இதெல்லாம் ஒட்டி வருது. ஆசியா கண்டங்கள்ல போகுது, சிரியா அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த இது வருது. அப்போ ஏகப்பட்ட வேதாகம நாடுகளும் இந்த பிசினஸ்க்கு, பொருளாதாரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான வழி அப்படின்னாச்சுன்னா இந்த மத்திய தரைக்கடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வழி. அது போக இங்க இருந்து தான் அந்த ஆயில் டேங்கர் ஃபுல்லா அங்கிருந்து தான் வெளியே வருது, இந்த இடத்துல இருந்து தான் வெளியே வருது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% ஷிப்பு, அந்த கப்பல்கள் இந்த பகுதியில தான் இருக்கும். மத்திய தரைக்கடல் பகுதியில தான் வாணிப கப்பல்கள் ஒரு 80% கப்பல்கள் இருக்கும். இது உலக நடைமுறை. அப்போ இது என்ன நடக்குமா, ஒரு பெரிய என்னது வருது, எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. எரிகிற பெரிய மலை போன்ற ஒன்று நான் என்ன நினைக்கிறேன், மேல இருந்து ஏதோ ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு அப்படியே வந்து விழுமா இருக்கும், அல்லது ஏதோ ஒரு பெரிய கல் வந்து அப்படி விடும். பொதுவாகவே அந்த விண்கண்களை பற்றி நீங்க படிச்சீங்கன்னா பார்த்து விட வேண்டிய விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் லிமிட் 35,000 அடிக்கு மேல போனோம்னா ஆக்சிஜன் அடி, அது கோடி கொஞ்சம் 20,000 அடி கிட்ட வந்துட்டீங்கன்னா ஆக்சிஜன் வந்துடும். அப்போ அந்த கல் அங்கிருந்து வர்ற வரைக்கும் எரியாது, ஆக்சிஜனை பட்ட உடனே எரிய ஆரம்பிச்சிடும். மேலேருந்து வரும்போது கல் அப்படி கல்லாதான் வரும், எரிஞ்சு கீழே வரும்போது அது துகளா மாறிடும். இன்னைக்கு நடைமுறையில் உள்ள காரியம் அதான். அதை தான் நம்ம ராத்திரி பார்க்கும்போது வால் நட்சத்திரம் மாதிரி அது நமக்கு எரிஞ்சிட்டே வர்றதுனால வால் நட்சத்திரம் மாதிரி நமக்கு அது தெரியும்.
நம்ம அதை வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, அந்த பெரிய கல் அப்படியே வந்து சமுத்திரத்துல விழுமா. விழும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கு, சமுத்திரத்தில் உள்ள அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. ஏன் இரத்தமாயிற்று அப்படின்னா, சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. அப்போ அங்க இருந்த சமுத்திரத்தில் உள்ள ஜீவன்கள்ல 1/3 செத்து போகுது. கப்பல்கள் அவ்வளோ, நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த ஆயில் கப்பல், இந்த க்ரூட் ஆயில் கப்பல், அது உடஞ்சி அப்படியே அவ்வளோ க்ரூட் ஆயிலும் இங்கே போயிடும். ரத்தம் போல அந்த இடம் ஆயிரும், ஃபுல்லா மாசுபட்டுரும். அது வந்து வியாபாரத்துக்கு ஏற்ற இடமாவே இருக்கவே ஒரு பெரிய என்னத்தை கொடுக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு நஷ்டத்தை கொடுக்குற ஒரு காரியமா இருக்கும். அடுத்தது 10வது வசனத்துல பார்க்கிறோம். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல இருந்து வானத்தில் இருந்து விழுந்தது. அது ஆறுகளின் 1/3 நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேத வல்லுநர்கள்லாம் சொல்ற காரியம் என்னன்னா, இப்போ ஒரு பெரிய கல்லு வந்து எரியிற கல்லு வந்து எதிர விழுது அப்படின்னா, முதல்ல மத்திய தரைக்கடல்ல விழுது. அந்த பகுதியில் உள்ளவங்க மக்கள் எல்லாம் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பணக்காரங்க. இந்த இடத்துல வந்து பெரிய அழிவு. அப்போ கடல்ல வந்து மீன் பிடிக்க முடியாது. ஏகப்பட்ட அழிவு வரும்போது இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி, இதுல நம்ம இருக்க ஏற்ற இடம்ல இங்க பஞ்சம் வந்துட்டுன்னு சொல்லி அவங்க எல்லாம் எங்க போவாங்களா, ஆஸ்திரேலியா, அடுத்தது எங்க அமெரிக்கா, இந்த மாதிரி காட்டு பகுதிகளில் நல்ல குளுமையான பகுதிகளை தேடி ஓடுவாங்களாம். ஓடும்போது தான் அடுத்தது காரியம் என்னன்னா, 3வது எக்காலம் ஊதும் போது அங்க என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. பிரியமானவர்களே, இதை நீங்க பரிதிகளுக்கு இந்த சோதம் குமாரா எப்படி அழிக்கப்பட்டுச்சு, அந்த ஒரு சின்ன ஹிஸ்டரியை நான் சொல்லிட்டு அதுக்கு மேல போனோம்னா நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கலாம். சோதம் குமாரா அப்படிங்கிறது அது அழிக்கப்படுறதுக்கு முன்னால அது எப்படிப்பட்ட ஒரு தேசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சரித்திரம் எங்க நம்ம பார்க்கறோம்னா, ஆதியாகமத்துல பார்க்கிறோம். லோத்துடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் உண்டாது. வாக்குவாதத்தினால இப்ப லோத்து வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நம்ம அதனால நமக்குள்ள ஏன் பிரச்சனை வரணும், நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னா, ஆபிரகாம் சொல்றாரு, நீ இந்த பக்கம் போனா நான் அந்த பக்கம் போறேன், நீ கிழக்கு போனா நான் மேற்க போறேன் அப்படிங்கிறப்ப, அப்போ லோத்து இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு கண் அப்படியே எடுத்து பார்க்காரு. எந்த பக்கம் பார்க்காரு அப்படின்னாச்சுன்னா, சோதோம் குமோரா பக்கத்துல பார்ப்பாரு. அந்த சோதோம் குமோரா தேவனுடைய தோட்டத்தை போல செழிப்பான ஒரு பகுதியா இருந்துச்சான். ஏதேன் தோட்டத்தை போல ஒரு செழிப்பான பகுதியா இருந்துச்சான். ஏன் அப்படின்னாச்சுன்னா, அங்க ஒரு நன்னீர் ஏரி, ஒரு பெரிய ஏரி இருந்துச்சு. நன்னீர் ஏரி, நல்ல தண்ணி ஏரி, பெரிய குளம். அந்த குளத்தை சுத்தி இருந்த ஏரியாலாம் பயங்கர செழிப்பா இருந்துச்சு. அப்போ லோத்து என்ன நினைச்சாருன்னா, ஆடு மாடுகளுக்கு அது சரியான இடம் அப்படின்னு நினைச்சிட்டு அதை தேர்ந்தெடுத்து அங்க போறாரு. அப்போ அந்த சோதோம் கொமோரா அப்படிங்கிறது ஒரு நல்ல நன்னீர் ஏரியா இருக்கு. அவங்க பாவத்தினால அந்த சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டுச்சு. அது எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னு வேத வல்லுநர்கள்லாம் சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய நட்சத்திரம் விண்கல் அதுல வந்து விழுந்துச்சு அந்த நன்னீர் ஏரியில. அப்போ அந்த ஏரியா முழுவதும் அழிக்கப்பட்டுச்சு. இப்போ அதே நன்னீர் ஏரி இருந்த அதே இடத்துல சவக்கடல் இருக்குது. கிட்டத்தட்ட சவக்கடலோட அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்டர்நெட்ல பார்த்தேன். 234 ஸ்கொயர் மைல். 234 ஸ்கொயர் மைல். எவ்வளோ பெரிய இடம் பார்த்துக்கணும். 605 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. அவ்வளோ பெரிய இடம். அந்த இதுல சவக்கடல் ஆராய்ச்சி சொல்றாங்க. அந்த கடல் ரொம்ப ஆழமான கடல். ஏன்னா அங்கிருந்து மேல வந்து விழுந்த இதனால இன்னும் ஆழமாயிடுச்சு. 4000 மீட்டருக்கு மேல அது ஆழம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த சவக்கடல்ல உள்ள தண்ணியை வாயில வைக்க முடியாது. கசப்பு. அது ஏண்டு அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணதுல அவங்க சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, அதுல உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத 19 வகையான கனிமங்கள் அங்க இருக்கிறதா.
உலகத்துல எங்கேயுமே கிடைக்காத ஒரு 19 வகையான கனிமங்கள் எப்படி வந்துச்சு? வானத்திலிருந்து வந்த அந்த விண்கல்லோடு வந்த கனிமங்கள் கெமிக்கல்ஸ், 19 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ இதே ஒரு காரியத்தை தான் இங்க பாக்குறோம். இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல இருந்து வானத்திலிருந்து வந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீருற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். எட்டி அப்படின்னா கசப்பு. அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியை போல கசப்பாயிட்டு. இப்படி கசப்பான தண்ணீரால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். பிரியமானவர்களே, வேதம் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, இது ஏதோ முன்னால எப்பவும் நடக்காத ஒரு காரியம் இல்லை. சோதோம் குமாரில என்ன நடந்துச்சோ அதே தான் ஓடுது. அங்கங்க ஓடுறாங்க. அமெரிக்கால போறாங்க. அமேசான் நதி உலகத்திலே பெரிய நதி. அதுதான் எங்களுக்கு நல்ல இது இருக்கு. எகிப்துக்காரங்க சொல்றாங்க நைல் நதி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்காங்க. ஐப்ராத் நதி எப்படி சொல்லும்போது அவ்வளவுதான் சொல்றாங்க. பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்குது, எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையே இல்லை அப்படிங்காங்க. இந்த நதிகள்ல ஆண்டவருடைய நியாயத்திற்கு வந்து இறங்கும் போது அந்த நதிகளின் தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு நியாயத்திற்ப ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும், சந்திரனில் 1/3 பங்கும், நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றால் 1/3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 1/3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. இரவிலும் அப்படியே ஆயிட்டு. இப்போ இவ்வளவு நேரம் உஷ்ணம் பார்த்தாங்க. அங்கங்க அக்னி கல் விழுது, பயங்கர உஷ்ணம். அப்போ அவன் கொஞ்சம் யோசிப்பாங்க, சட்டையெல்லாம் கலத்தி போட்டு அவ்வளவு தூக்கிட்டு ஒன்றும் வேண்டாப்பா தூக்கி தூர வீசிட்டு அப்படி பிந்தாசு அலையிறாங்க. திடீர்னு பார்க்குறாங்க எல்லாம் இருள் அடைஞ்சு. இவ்வளோ நேரம் உஷ்ணமா இருந்த இது அப்படியே மாறுது. எப்படி மாறுது அப்படின்னாச்சுன்னா குளிர்ல மாறுது. இப்போ குளிர் தாங்க முடியாம அவங்க அழுகுறாங்க. இதுதான் நம்ம இந்த பேரண்டத்தை குறித்து ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம கற்பனைக்கும் மேல ஒரு பூமிங்கிறது ஒரு சின்ன இடம் தான். ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு பெரிய தூரத்துல இருந்து ஒவ்வொரு இது பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஆச்சரியமா இருக்கு. இந்த சூரிய குடும்பத்தை மாதிரி 36 குடும்பங்கள் இந்த கோள்களோட குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த சூரிய குடும்பத்துல ஒரு சின்ன கோள் தான் பூமி. இதே மாதிரி 36 வகையான கோள் குடும்பங்கள் இருக்கு. ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ இவ்வளவு நட்சத்திரங்களை அங்க இருந்து விழுந்தாச்சுன்னா அந்த சின்ன பூமி எப்படி தாங்கும் கொஞ்சம் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இது எல்லாம் ஆண்டோட சிற்சிப்பு. ஆண்டவர் சொன்னா எல்லாம் செய்யும். இதுதான் நம்ம அறிந்து. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதுதான் வசனம். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டோடைய பிள்ளைங்க இன்னைக்கு ஓடி ஒளிகிறோம். நமக்கு எங்க போனாலும் பிரச்சனை அப்படிங்கிறோம். ஒரு காலம் வருது, ஆண்டவர் ஓட அடிக்கக்கூடிய காலம். அந்த காலம் வரும். அப்போ எதை வச்சு நியாயத்திற்கு அப்படின்னா, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நியாயத்திற்கு கொண்டு வருகிறது. இன்னைக்கு பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அதே ஆசீர்வாதம் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உலகத்துக்கு நியாயத்திற்பா மாறி. இன்னைக்கு எனக்கு எது ஆசீர்வாதம் இருக்கும்? இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய அக்கினியை என் மேல ஊற்றும் அப்படின்னு ஜெபம் பண்றோம். அது இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதமான ஒண்ணு, நமக்கு சுத்திகரிப்பை கொண்டு வருகிற ஒன்று. ஆனால் நாளைக்கு அந்த அக்கினி நியாயத்திற்பை கொண்டு வருகிற ஒன்று. இன்னைக்கு ரத்தம் நம்ம மேல தடுக்கப்படும் போது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. ரத்தம் ஜெயம் நம்ம பாட்டு பிடிக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம் எங்க போனாலும் சந்தோஷமா சொல்றோம். ஆனா அதே ரத்தம் அங்க நியாயத்திற்பாவது. பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டோடைய செயல். இன்னைக்கு பார்க்கிற இந்த காரியம், நாளைக்கு எப்படியா மாறும் சொல்ல முடியாது. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம், அழகான வசனம் இருக்கு. எடுத்தவங்க இந்த பைபிள் வச்சிருக்கவங்க வாசிச்சு பாருங்க. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது, உங்களை உபத்திரப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும்
பிரதிபலனாய் கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. நான் திருப்பி இதை வாசிக்கேன். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியா இருக்கிறது. இது ஆண்டோடைய நீதி. இது ஆண்டோடைய நீதி. இன்னைக்கு உபத்திரவத்தில் இருக்கீங்களா? சந்தோஷப்படுங்க. உபத்திரப்படுத்துறவனுக்கு உபத்திரவத்தை கொடுப்பது தேவனுடைய நீதியா இருக்கு. மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். மனுஷன் எதை விதைப்பானோ அதை அறுப்பான். அப்புறம் இந்த 4வது தூதன் முடிஞ்ச உடனே இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இன்னொரு ஆச்சரியமான காரியம் இருக்கு. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தத்தினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 பிராக்கெட்ல சொல்ற ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ இதுவரைக்கும் நடந்தது ஆபத்தே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இப்போ இதுவரைக்கும் இது மற்ற 3 தூடைய எக்கால சத்தினால் பூமியில குடியிருக்கிறவர்களுக்கு ஆபத்து வரும். இப்பவுமே ஓட ஓட வரட்டிட்டு இருக்காரு. ஓட ஓட வரட்டிட்டு இருக்காரு. இதோடி பெரிய ஒரு ஆபத்து வருது. இதோடி பெரிய ஆபத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்பவுமே இந்த இதை நம்ம கற்பனைக்கு முன்னால கொண்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா அப்படியே நடுக்குது நமக்கு. இதோடி ஒரு பெரிய ஆபத்து வருது. நாளைக்கு அது என்ன ஆபத்துன்னு பார்ப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.